ஒரே கல்லில் எப்படி 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த எக்ஸாமை வச்சு. ஸோ பிஃபோர் தட் வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்சி +1 +2 தமிழ். நான் டோனி வெல்ஃப்ரட். ஸோ இந்த எக்ஸாமான என்சிஇடி நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமாக நீங்கள் அட் அ டைமில் 2 டிகிரி வாங்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் சேனலும் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனல், இது 3 ரொம்ப முக்கியம். அதில் சேர்ந்துக்கோங்க. அதுலேயும் இந்த வாட்ஸ்அப் சேனலில் தான் நம்ம செஷன்ஸோட நோட்ஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா, லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் பசங்களா. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் +2 முடிச்சுட்டு எழுதலாம். இது மூலமாக டாப் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் பிஎஸ்சி பிஎட் இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸை நீங்கள் படிக்க முடியும். பிஎஸ்சி 3 வருஷம், பிஎட் ஒரு 2 வருஷம், 5 வருஷம் நினச்சிங்கன்னா இல்லை, 4 வருஷத்தில் பிஎஸ்சி பிஎடை சேர்த்து முடிச்சிடலாம். அதுவும் என்ஐடி ஐஐடி மாதிரியான டாப் இன்ஸ்டியூட்ஸில். ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் போது இல்லை எனக்கு பிஎஸ்சி மட்டும் போதும் பிஎட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகிக்கலாம் பிஎஸ்சியோட. சரியா, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இது. என்டிஏ இந்த எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு 4 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமுக்காக. ஸோ மெயினாக டீச்சர்ஸ் எடுப்பாங்க. பட் உங்களுக்கு பிஎஸ்சியோட போதும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியோட குவிட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதாவது எக்ஸிட் ஆகிக்கலாம். ரைட்டா, ஸோ ஐஐடி என்ஐடி ஆர்ஐஇ அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம். ஸோ பாருங்கள், ஸோ இது நான் சொன்ன மாதிரி டியூவல் மேஜரு. ரைட், ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி இது இருக்குது. ரைட்டா, ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, மியூசிக்கு, ரைட், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஆர்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சிங் பற்றியும் நிறையா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, சைக்காலஜி, ஏர்லி சைல்டு கேரு, அப்புறம் எஜுகேஷன், ஃபவுண்டேஷன் லிட்ரஸி. ரைட், அப்புறம் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இந்தியாவில் நிறையா காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு என்சிஇடி. இதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த கோர்சஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்குன்னு நீங்கள் கவுன்சிலிங் டைமில் சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் சேரணும்னா மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸு, அப்புறம் பிஎட் இன்டெகிரேட்டடாக சேரணும்னா என்சிஇடியில் மேக்ஸ்ன்னு சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு வெறும் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அது மாதிரியான விஷயம்தான் இது. 2025 டேட்ஸு. இதுக்கு சிமிலரான டேட்ஸை 2026 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் சப்மிஷன் 20 ஃபெப்ரவரிலேருந்து 16 மார்ச். ஸோ அடுத்த வருஷமும் அப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஃபீஸ் லாஸ்ட் டேட் பே பண்ணுறது 16 மார்ச். ரைட், பர்டிகுலர்ஸில் கரெக்ஷன் இருக்குன்னா 18 to 19 மார்ச். சிட்டி அனௌன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். அட்மிட் கார்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி சொல்லுவாங்க. எக்ஸாம் 29 ஏப்ரல். ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உண்டு. சரிங்களா, ரைட். ஸோ இதுதான் வெப்சைட்டு nta.ac.inல நீங்கள் என்சிஇடி அப்படின்ற எக்ஸாமை என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். ரைட்டா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரினா 1200 இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சொல்கிறேன். ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்னா 1000, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர்னா 650. சரியா, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம் மோடு பாருங்கள். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சென்டருக்கு போவீங்க, அங்கே கம்ப்யூட்டர் இருக்கும், அதில் தான் டெஸ்ட் எழுதுவீங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பு, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். 13 லாங்குவேஜில் நடக்குது இந்த கொஷின். மீடியம் வந்து 13 லாங்குவேஜில் நடக்குது. நீங்கள் இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை தமிழில் வேணும்னா எக்ஸாமை தமிழில் எழுதிக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற இந்த 13 லாங்குவேஜில் எதில் வேணால் சூஸ் பண்ணி யூ கேன் ரைட். சரியா, சிலபஸ் வந்து பாருங்கள் மெயினாக ஒரு 4 இருக்கும். அந்த டெஸ்ட்டில் 4 இருக்கும். இப்போ நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே இருக்க மாதிரி இந்த எக்ஸாமில் 4 இருக்கும். ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று ஒரு டொமைன் சப்ஜெக்ட்டு, இன்னொன்று ஒரு ஜென்ரல் டெஸ்ட்டு, இன்னொன்று டீச்சிங் ஆப்டிடியூடு. ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் பாருங்கள் உங்களுடைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. லிட்ரரி ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. வொக்காபுலரி டெஸ்ட் பண்ணுவாங்க. டொமைனில் நீங்கள் கிளாஸ் 12 சிலபஸில் படி என்ன பண்ணிக்கலாம், ஒரு டொமைனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் எடுக்கணும்னா இந்த டொமைனில் மேக்ஸை சூஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணணும். ரைட்டா, ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஜென்ரல் டெஸ்ட்டில் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சு, ரைட், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும். டீச்சிங் ஆப்டிடியூடில் டீச்சிங் ஆஃப் சயின்ஸு, ஓகே, ஆர்ட்ஸு, மேக்ஸு, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு, லாங்குவேஜ், இது சம்மந்தமான ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து கொஷின் வரும். சிம்பிளாக தான் இருக்கும், ஜென்ரலாக தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸோ நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 1ல் லாங்குவேஜ், செக்ஷன் 2ல் டொமைனு, செக்ஷன் 3ல் ஜென்ரல் டெஸ்ட்டு, செக்ஷன் 4ல் தான் அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் மாதிரி
இதில் 38 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேருந்து ஏதாவது ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2ன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு லாங்குவேஜ் பேப்பர்லையும் 23 கொஷின் வரும். அதில் நீங்கள் 20 அட்டன் பண்ணணும். அப்போது லாங்குவேஜ் 1லேருந்து 20 லாங்குவேஜ் 2லேருந்து 20 40 கொஷின் அட்டன் பண்ணணும். டொமைன் ஸ்பெசிஃபிக்கில் 26 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் ஏதாவது ஒரு 3 நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும் ரைட். ஸோ எந்த யூனிவர்சிட்டி எந்த இன்ஸ்டியூட் சேர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்கள் மேக்ஸ் சேர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். 3 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணியே ஆகணும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு 28 கொஷின்ஸ் கேட்கப்படும். அதில் 25 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே ஒரு 40 இங்கே ஒரு 3 25 வந்துடும் சரியா. இப்போ 75 + ஒரு 40னா 115 கிட்ட வந்துடுது இதோட. அடுத்து தேர்டு வந்து மேண்டட்ரி செக்ஷனு. ஸோ 28 கொஷின் வரும். அதில் நீங்கள் 25 அட்டன் பண்ணணும். இப்போ 115 + ஒரு 25 அப்படின்னா 140 ரைட். ஸோ திஸ் இஸ் அ மேண்டட்ரி செக்ஷன். அடுத்து இருக்கிறதும் அதே மேண்டட்ரி செக்ஷன் தான். இதில் 23 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 20 அட்டன் பண்ணணும் சரிங்களா. அப்போ மொத்தம் 160 கொஷின்ஸ் டோட்டலாக அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது சரியா. 160 கொஷின்ஸ் டோட்டலாக அட்டன் பண்ணணும். 181 கேட்டு 160 நீங்கள் அட்டன் பண்ணணும். லாங்குவேஜில் இன்னும் 2 டீச்சிங் ஆப்டிடியூட் கம்பல்சரி, இதுவும் கம்பல்சரி. ஸோ பாருங்கள் 26 டொமைன் ஸ்பெசிஃபிக்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணணும். 2 3ன்னு சூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்குது சரிங்களா. ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், டோன்ட் வரி ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் படி நீங்கள் சூஸ் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் சேரணும்னா பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் சேரணும்னா நீங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட் ஜென்ரல் டெஸ்ட்டு அது ஆஸ் யூஷுவல் வந்துடும். லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 நீங்கள் சூஸ் பண்ணணும். 3 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸு சூஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. நீங்கள் பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் தான் படிக்க போகிறீங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3மே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இது மாதிரி தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி NIT IITக்கு வேறு மாதிரியானது வரும். ஸோ நீங்கள் அந்த காலேஜை கிளிக் பண்ணி உங்கள் கோர்ஸை கிளிக் பண்ணி அவங்க என்னென்ன எக்ஸாம் எழுத சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் சரியா. ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. கிளாஸ் 12 பாஸ்டு ஆர் 2026 பாஸ் ஆகுறாங்க ரைட், அல்லது அப்பியர் ஆகிறாங்க. 2026 அப்பியர் ஆகிறவங்க எழுதலாம், இல்லை 2025 பாஸ் ஆகிட்டவங்களும் எழுதலாம் சரிங்களா. ஓகே. ஆனால் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு க்ரைட்டீரியா கிடையாது, ஆனால் யூனிவர்சிட்டிஸ் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இப்போ NIT திருச்சியில் பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் சேரதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நீங்கள் 2026 சேர போகிறீங்கன்னா 2026 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா 2025 12th முடிச்சிருக்கணும். அவ்வளோதான் வயசு இருக்கணும் சரிங்களா. அதுக்கு மேலே வயசு இருக்கக்கூடாது ரைட். அதுதான் மேக்ஸிமம் அந்த வயசு தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அப்படி ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி பொறுத்து அந்த ரூல்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. எந்த யூனிவர்சிட்டி காலேஜ் செய்கிறீங்களோ அதில் இருக்கிற மாதிரியான ரூல்ஸை நீங்கள் பார்க்க வேண்டும் சரிங்களா. அதுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட வச்சுருக்கிறாங்க சரியா. ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் ரைட். 20 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்லாம் இருக்குது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் நிறையா வயசு கொடுக்கலாம் ரைட். ஸோ பாருங்கள், மல்டிபிள் டேஸு 2 ஷிஃப்ட்டில் நடக்கும் ரைட்டா. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் 180 நிமிஷம், 160 கொஷின்ஸை நம்ம 3 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு காலையில் 9 to 12, அடுத்த ஷிஃப்ட்டு 3 to 6 சரிங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸை இங்கே போட்டிருக்கிறாங்க. டோட்டலாக 64 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, 6100 சீட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸை வந்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேரளா, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், மௌலானா ஆசாத் உருது யூனிவர்சிட்டி ரைட். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இதில் பிஎஸ்சி பிஎட் செகண்டரி பிஎஸ்சி பிஎட் செகண்டரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ கோர்சஸ் மாறும். மேக்ஸு ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இருக்கும், ஒரு சில இதில் ஃபிசிக்ஸ் இருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது ஆக்சுவலி NITக்குமே வரும், NIT IITக்குமே வருது. இது பிஎஸ்சி பிஎட் NITஸு IITஸ்க்கே நீங்கள் போகலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஓகே தான், NIT IITஸ்க்கே நீங்கள் போக முடியும். ஸோ புதுச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கக்கூடிய சீட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. புரியுதா. ஸோ இது வந்து எக்ஸாம் சிட்டிஸோட சென்டரு. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் அப்படின்ற ஒரு சில ஊரில் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பையாக இருக்க ஊரை வந்து போடுங்க. மேக்ஸிமம் உங்கள் ஊருக்கு நியர்பையாக இருக்க ஊரை போடுங்க சரியா. ஸோ NCET எழுதுங்க. ரிசல்ட் வந்தோடனே ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டி மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி தான். இப்போ இன்ஜினியரிங் NITயில் சேர்கிறதுக்கு அந்த ஜோசா கவுன்சிலிங் இருக்கும். பட் இதில் வந்து
யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் போய் கிளிக் பண்ணணும். என்ஐடி, ஐஐடி எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி ஆஃப் த என்ஐடி ஐஐடியில் இந்த பிஎஸ்சி பிஎட் இருக்குது. சரியா? அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய என்சிஇடி எக்ஸாம் ஸ்கோரை போட்டுட்டு அப்புறம் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து மெரிட் லிஸ்ட் வரும். அப்புறம் உங்கள் பேர் அதில் வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக வரணும். இப்படி வந்த உடனே அட்மிஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ வேறு எந்த எக்ஸாமை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வரோம். ஸோ தீஸ் ஆர் அவர் ஜைலமோட டாப்பர்ஸு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னா, ஆகஸ்ட் 15 நம்ம ஒரு ஃப்ரீயாக குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் ஒரு 11 மணிக்கு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறோம். ஜென்ரலான பொது அறிவு கொஷின்ஸ் தான் வரும். QR கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு டோட்டலாக 5 lakhs ஒர்த்தான ரிவார்ட்ஸு காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ பசங்களாம் உங்களுக்கு நம்மளுடைய ஒரு சில கோர்சஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ் வித் யூ அபவுட் ஃபியூ கோர்சஸ் ஆஃப் அவர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் +2 படிக்கிற பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் தளபதி பேட்ச்சு. ஸோ இதில் +2 சிலபஸை நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். +1 சிலபஸ்க்கு சைடில் ரிவிஷன் கொடுப்போம். சரியா? இது இல்லாமல் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோ இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது, அப்புறம் மென்டர் அசைன் பண்ணிடுவோம், ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபீச்சரும் இருக்கக்கூடிய இந்த +2 பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். ரிப்பீட்டர் பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் வெற்றி பேட்ச்சு. இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இதில் வந்துடும். ஆனால் இதில் +1 +2 2 சிலபஸையும் நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணுவோம். மற்றபடி ரெக்கார்டு வீடியோஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ரைட்? இது ரெண்டுத்துலேயுமே கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ. பிகாஸ் இவங்க கரண்ட்டாக நீட் எழுத போகிறதுனால அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? இதோட ப்ரைஸ் 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கோர்ஸோட லிங்க் இட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நமக்கு 3 இடத்துல சென்டர் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் அதுக்கப்புறமா திருநெல்வேலி. சரியா? இதுதான் என்னோட ஷார்ட் ஃபார்மு. ஜைலம் ஹைபிரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலின்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஆஃப்லைன் கோர்சஸ் வச்சுருக்கோம். +1 படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் பேட்சுக்கு பேர் தல ப்ரோ. ஸோ அதுவே +2 படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் பேட்சுக்கு பேர் தளபதி ப்ரோ. ஓகே? ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்ம சென்டருக்கு நீங்கள் வர முடியும்னா நீங்கள் நீட் அண்ட் ஜெய் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கிளாஸு, 2 சப்ஜெக்ட்டு. ஒரு வாரத்தில் 2 ஸ்டடி ஹாலிடேஸே விட்டுருவோம். பாக்கி இருக்கிற நாள் தான் கிளாஸு. அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு சண்டே நடக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்டான பிளான் இருக்கும், சூப்பரான மெட்டீரியல் இருக்கும். ரெகுலராக வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்லாம் வைப்போம். கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் நேராக சென்டரை விசிட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக டெமோ கிளாஸை பாருங்கள். ரிப்பீட்டர் பசங்களுக்கான ஆஃப்லைன் நீட் அண்ட் ஜெய் பேட்ச் பேர் தான் மாறா பேட்ச்சு. ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாடலுக்கு பேர் ஹைபிரிட் மாடல். இதில் ஒரு நாள் செல்ஃப் ஸ்டடி, ஒரு நாள் நீங்கள் கிளாஸ்க்கு வரணும். அப்போது செல்ஃப் ஸ்டடி சமயத்தில் நீங்கள் என்ன படிக்கணுன்ற கண்டென்ட்டை சொல்லி அந்த வீடியோவை ஆப்பில் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சென்டருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதணும். எழுதிட்டு அதே கண்டென்ட்டை திருப்பியும் நம்ம ஆஃப்லைனில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை நீங்கள் அதே கிளாஸை திருப்பி கவனிப்பீங்க. ஸோ ஒரு சாப்டரை 2 ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு நடத்தி தர மாதிரி இருக்கும். டவுட்லாம் இருக்குன்னா சூப்பராக சால்வ் ஆயிரும். ஸோ ரெகுலராக டெஸ்ட் நடக்கும், ரைட்? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், சூப்பரான மெட்டீரியல் இருக்குது அண்ட் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸும் இந்த கோர்ஸ்குள்ளாரே வந்துடும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராக வந்து நம்ம சென்டரை விசிட் பண்ணலாம், ஃப்ரீயாக டெமோ கிளாஸை அட்டென்ட் பண்ணலாம். கோர்ஸ் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8129000700. ஸோ வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. I'll see you in my next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you.